ஒருத்தவங்களை குருவாவோ வெல்விஷராவோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை நல்லா யோசிங்க. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குறதுக்கு தயாராக இருக்கணும். பிகாஸ் அவங்க உங்களோட உங்களோட நல்லது வச்சு தான் அவங்க எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. அவங்களால நிறைய பயனடைஞ்சிருப்பீங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். திரும்ப எந்த தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்றக்காக சில விஷயங்கள் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, சில சஜஷன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதோட பின் விளைவுகள் என்னென்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி கிடைச்ச அந்த பயனும் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ ஒரு குருன்னு ஒருத்தவங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. அது கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை தான் உங்களுக்கு கொடுக்கும். அது உங்களை நெகட்டிவ் சைடுக்கு கண்டிப்பாக கொண்டு போகாது. பிகாஸ் அவங்க உங்கள் நல்லது வச்சு தான் அவங்க எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. எதுவும் தப்பாகிடக்கூடாது, வாழ்க்கையில் எதுவும் மைனஸ் ஆகிடக்கூடாதுன்றக்காக தான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண உங்களுக்கு தகுதி இருக்குது, உங்களுக்கு முடியும் அப்படின்னா மட்டுமே இந்த மாதிரி டீலுக்குள்ளே நீங்கள் போங்க. இல்லாட்டி இந்த டீலுக்குள்ளே வராதுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுங்க. லாட் ஆஃப் பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப டெடிகேட்டிவாக உள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறமா எனக்கே எல்லாம் தெரியுன்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. அது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதுக்கு பின்னாடி அது எதோட கனெக்ட் ஆகுது, அது எங்கே போய் மைனஸ் பண்ணும் அப்படின்ற அந்த விஷயமே தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கிடைச்சதே தெரிஞ்சதே பெரிய விஷயமா அவங்க நினச்சிட்டு எனக்கே எல்லாம் தெரியும், நான் பண்ணுறதான் எல்லாம் கரெக்டு, இதை வச்சு நான் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிவிடுவேன்ற மாதிரி மைண்ட் செட்டப் போயிடுறாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துலேருந்து மைனஸ் பண்ணுறதுக்கும் அப்வர்டாக தூக்கிட்டு போகிறதுக்கும் ஒரு சின்ன ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். அதைத்தான் அவங்க சஜஷனாக சொல்லுவாங்க, உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அதை நீங்கள் கடைப்பிடிக்க ரெடியாக இருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.